தமிழக அரசியலில் இப்போது ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் கோட்டைக்கு செல்லும் பாதையை தீர்மானிக்கப் போவது யார்? அறிவாலயத்தில் கையெழுத்தான அந்த ஒரு ஒப்பந்தம் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் ஏன் உற்று நோக்க வைத்திருக்கிறது? ஆம், திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான அந்த 28 தொகுதிகள் ஒப்பந்தம் வெறும் எண்கள் அல்ல. அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்கு ஒழிந்திருக்கிறது. இங்கேதான் ட்விஸ்ட். இந்த முறை களத்தில் இருப்பது வெறும் திராவிட கட்சிகள் மட்டுமல்ல, தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு மிகப்பெரிய வைல்ட் கார்டாக நுழைந்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே திமுக காங்கிரஸ் இடையே ஒரு விதமான பனிப்போர் நடந்து வந்தது நமக்கு தெரியும். காங்கிரஸ் தரப்பில் அதிக இடங்கள் கேட்கப்பட்டது, திமுக தரப்பில் இழுபறி நீடித்தது என செய்திகள் கசிந்தன. ஆனால் திடீரென மார்ச் 4ஆம் தேதி இரவு எல்லாம் சுமூகமாக முடிந்தது. காங்கிரசிற்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2021 தேர்தலை விட இது 3 தொகுதிகள் அதிகம். ஏன் திமுக இந்த முறை இறங்கி வந்தது? இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. திமுகவின் இந்த நகர்வுக்கு பின்னால் இருப்பது பயமா அல்லது ராஜதந்திரமா? இதை பற்றி சில அரசியல் விமர்சகர்கள் கூறுவது என்னவென்றால், கூட்டணி உடையாமல் பார்த்துக் கொள்வதுதான் இப்போதைய முதல் இலக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கட்டத்தில் முட்டுக்கட்டை ஏற்பட்டபோது காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் தூதராக களமிறக்கப்பட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த 28 என்ற எண் முடிவானது. உண்மையில் காங்கிரஸ் முதலில் 35க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டதாக தகவல். ஆனால் திமுக 25இல் உறுதியாக இருந்தது. இறுதியில் 28இல் வந்து நின்றது. சரி, இப்போ உண்மை என்ன? திமுக ஏன் அந்த 3 இடங்களை விட்டுக் கொடுத்தது? இதற்கு பின்னால் விஜயின் டிவிகே ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினால் அது விஜய்க்கு சாதகமாக அமைந்து விடுமோ என்ற அச்சம் ஒரு காரணமாக இருக்கலாம். நண்பர்களே, தமிழக அரசியலின் இந்த அதிரடி மாற்றங்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திமுகவின் இந்த முடிவு காங்கிரஸை திருப்திப்படுத்துமா அல்லது காங்கிரசிற்கு இன்னும் கூடுதல் பலம் தேவையா? உங்களோட கருத்தை மறக்காம யோசிச்சு வைங்க. சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். கடந்த 22 ஆண்டுகால திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 2014 நாடாளுமன்ற தேர்தலை தவிர மற்ற நேரங்களில் இவர்கள் இணைந்தே களம் கண்டிருக்கிறார்கள். ஆனால் 2026 தேர்தல் என்பது மற்ற தேர்தல்களைப் போல கிடையாது. இது ஒரு மும்முனை அல்லது சதுரங்க போட்டி போன்றது. ஒரு பக்கம் ஆளும் கட்சி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக, மூன்றாவது பக்கத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் விஜயின் டிவிகே. இந்த நிலையில் விஜயின் அரசியல் வருகை தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் வேலூரிலும் தஞ்சாவூரிலும் விஜய் ஆற்றிய உரைகள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளையுமே கடுமையாக விமர்சித்தன. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருகின்றன என்று விஜய் கூறியது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியது. அவர்கள் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு டீல் போட்டிருக்கிறார்கள், அதை உடைக்கவே நான் வந்திருக்கிறேன் என்பதுதான் விஜயின் தற்போதைய வாதம். இதுதான் இப்போ எல்லாரும் பேசும் மிக முக்கியமான அரசியல் பாயிண்ட். விஜயின் இந்த தாக்குதலுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் திமுக தனது கூட்டணி கட்சிகளை இறுகப் பற்றிக் கொள்கிறது. குறிப்பாக திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வைகோவின் மதிமுக என நீண்ட கூட்டணியை தக்கவைப்பதன் மூலம் வாக்குகள் சிதறாமல் பார்த்துக்கொள்ள ஸ்டாலின் திட்டமிடுகிறார். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு சாரார் நமக்கேன் ஆட்சி அதிகாரம் இல்லை என்று கேட்கத் தொடங்கிவிட்டார்கள். மாணிக்கம் தாகூர் போன்ற தலைவர்கள் சமூக வலைதளங்களில் நாங்கள் அதிகார பகிர்வுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று பதிவிட்டது திமுகவை சற்றே யோசிக்க வைத்தது. ஆனால் திமுக வரலாற்றிலேயே இதுவரை யாருடனும் ஆட்சியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டதில்லை. 2026லும் இதுதான் நிலைப்பாடா? ஆம், திமுக தற்போதைக்கு கூட்டணி ஆட்சியை திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் தலைமையை சமாதானப்படுத்தவே அந்த ஒரு ராஜ்யசபா சீட் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யசபா சீட் என்பது டெல்லி அரசியலில் காங்கிரசிற்கு ஒரு முக்கியமான பலம். இதன் பின்னணி என்னவென்றால், சட்டமன்ற தொகுதிகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் நாடாளுமன்ற அரவில் திமுக தங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் காங்கிரஸ் இறங்கியுள்ளது. ஆனால் களத்தில் இருக்கும் தொண்டர்களின் மனநிலை என்ன? இங்கேதான் அந்த மைக்ரோ ஹூக் வருகிறது.
2021இல் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 இடங்களில் வென்றது. அதாவது அவர்களின் ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் நன்றாக இருந்தது. அதனால்தான் இந்த முறை 28 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். சரி, இப்போது விஜயின் பக்கத்திற்கு திரும்புவோம். விஜய் ஏன் திமுகவை மட்டும் குறிவைக்காமல் அதிமுகவையும் சேர்த்து தாக்குகிறார்? இதை பற்றி சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், விஜய் தன்னை ஒரு மாற்று சக்தியாக, அதாவது ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை அதிமுகவிடம் செல்ல விடாமல் தன் பக்கம் இழுக்கவே அவர் இந்த உத்தியை கையாள்கிறார். குறிப்பாக தஞ்சாவூர் கூட்டத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் விவசாயிகளை உற்றுநோக்க வைத்தது. விவசாயிகளின் கல்வி செலவை அரசாங்கமே ஏற்கும், கூட்டுறவு வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் போன்ற வாக்குறுதிகள் ஒரு வலுவான தேர்தல் அறிக்கைக்கு தயாராவதை காட்டுகிறது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான தகவல். திமுக தரப்பிலிருந்து எங்களை யாராலும் தொட முடியாது என்று ஒரு கர்ஜனை வருகிறது. ஆனால் விஜயின் தரப்பிலிருந்து வரும் பதிலடி என்ன தெரியுமா? அவர்கள் பயப்படுகிறார்கள், அதனால்தான் எங்களின் கூட்டங்களுக்கு தடை உத்தரவு போடுகிறார்கள் என்பதுதான். வேலூர் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு பிறகு திமுக அரசுக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வார்த்தை போர் மூண்டது. திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் விஜய் ஒரு பொறுப்பான தலைவர் அல்ல என்று விமர்சிக்க, விஜயின் ஆதரவாளர்களோ இது அரசின் திட்டமிட்ட சதி என்று குற்றம் சாட்டுகிறார்கள். உறுதியாக தெரிந்தது ஒன்றுதான், 2026 தேர்தல் காலம் அனல் பறக்கப் போகிறது. இப்போது டேட்டா பக்கம் வருவோம். தமிழகத்தில் சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமான இளம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதுதான் 2026இன் வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிக்கும். திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சி, அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், மாற்றம் வேண்டும் என்று துடிக்கும் இளைஞர்களுக்கு விஜய் ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்கிறார். இதை புரிந்து கொண்டதால்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலம் இளைஞர்களை கவரும் திட்டங்களை திமுக தீவிரப்படுத்தி வருகிறது. ஆனால் ஒரு நடிகராக விஜய்க்கு இருக்கும் அந்த மாஸ் அப்பீல் வாக்குகளாக மாறுமா? இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. கடந்த கால வரலாற்றை பார்த்தால், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு பிறகு திரைத்துறையில் இருந்து வந்து அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது விஜயகாந்த் மட்டுமே. இப்போது அவர் ஆரம்பித்த தேமுதிக கூட திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு பிறகு அந்த இடத்தை விஜய் நிரப்புவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் முன்வைக்கும் திராவிட எதிர்ப்பு மற்றும் ஊழல் ஒழிப்பு முழக்கங்கள் ஏற்கனவே சீமான் போன்றவர்கள் பேசி வருவதுதான். இதில் விஜய் என்ன புதிதாக செய்ய போகிறார்? அவர் முன்வைக்கும் சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற கொள்கை திமுகவின் கொள்கைகளோடு ஒத்துப்போகிறது. அப்படியானால் கொள்கை ரீதியாக திமுகவை எப்படி அவர் எதிர்ப்பார்? இங்கேதான் விஜயின் ராஜதந்திரம் இருக்கிறது. அவர் கொள்கையை விட நிர்வாக திறமை மற்றும் ஊழலற்ற ஆட்சி என்பதைத்தான் முன்னிறுத்துகிறார். இதனால்தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இது ஒரு பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை விஜயின் கட்சிக்கு ஒருவேளை அதிக இளைஞர் ஆதரவு இருந்தால் எதிர்காலத்தில் தங்களின் நிலையை அவர்கள் மறுபரிசீலனை செய்யவும் வாய்ப்புண்டு. ஆனால் இப்போது சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் முடிவு என்னவென்றால், திமுக ஒரு நம்பகமான தோழன். தேசிய அளவில் பிஜேபியை எதிர்க்க திமுகவின் ஆதரவு காங்கிரசிற்கு மிக அவசியம். அதனால்தான் சில இடங்களை விட்டு கொடுத்தாவது இந்த கூட்டணியை தக்க வைத்திருக்கிறது திமுக. இதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? இப்போது தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது. அடுத்து எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்ற மல்யுத்தம் தொடங்கும். பொதுவாக காங்கிரஸ் செல்வாக்குள்ள கன்னியாகுமரி, சிவகங்கை போன்ற தென் மாவட்டங்களில் அதிக இடங்களை கேட்கும். ஆனால் திமுக இந்த முறை பலமான தொகுதிகளை தன்னிடம் வைத்துக் கொள்ள விரும்புகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அமைதியாக ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. பிஜேபி தனித்து போட்டியிடுமா அல்லது வேறேதேனும் சிறிய கட்சிகளுடன் இணையுமா என்பதும் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. பொதுவான பின்னணியிலிருந்து பார்த்தால், தமிழக அரசியல் ஒரு மல்டி கார்னர்டு கான்டெஸ்ட் எனப்படும் பலமுனை போட்டியை நோக்கி நகர்கிறது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியின் திராவிட மாடல் சாதனைகள், இன்னொரு பக்கம் விஜயின் புதிய மாற்றம் முழக்கம், மற்றொரு பக்கம் அதிமுகவின் மீட்பு போராட்டம். இதில் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு தருவார்கள்? சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசியல் ஆய்வு நிறுவனங்கள் கூறுவது என்னவென்றால், 2026 தேர்தலில் வாக்குகள் கடுமையாக சிதறும் வாய்ப்பு உள்ளது.
1% அல்லது 2% வாக்கு வித்தியாசம் கூட ஆட்சியையே தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். அதனால்தான் திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு 1 அல்லது 2 இடங்களை கூடுதலாக கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துகிறது. சரி, இந்த வீடியோவின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். சுருக்கமாக சொன்னால், திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு தற்காப்பு நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு வலுவான தாக்குதலுக்கான தொடக்கம். விஜயின் வருகை ஏற்படுத்தி இருக்கும் அந்த தாக்கத்தை முறியடிக்க ஒரு பலமான கூட்டணி அவசியம் என்பதை ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் தனது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை மிகவும் கவனமாக எடுத்து வைக்கிறார். விவசாயிகளுக்கான வாக்குறுதிகள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதிமொழி என அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார். இனி வரும் மாதங்களில் நாம் பார்க்கப் போவது அறிக்கை போர் மட்டுமல்ல, தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால எதிர்காலத்தை யார் தீர்மானிப்பார்கள் என்பதற்கான நேரடி போர். இறுதியாக, தமிழக அரசியலில் இந்த முறை யார் கிங் யார் கிங் மேக்கர் என்பது கடைசி நிமிடம் வரை சஸ்பென்ஸாகவே இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 2026 தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், விஜயின் வருகை திராவிட கட்சிகளுக்கு ஒரு சவாலா, அல்லது திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் வெற்றி பெறுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான அரசியல் வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் தமிழ் செய்திக் கதைகள். நன்றி.